வணக்கம். நான் உங்கள் வசந்த சேகர். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாமும் நிறைய இடங்கள்ல இந்த செயின் பறிப்புங்க. அதுவும் சென்னையில் ரொம்ப மோசமாக இருக்குங்க. சென்னையில் 3 இடத்துல ஒரே நேரத்தில் செயின் பறிச்சிருக்காங்க. இது மிகவும் வருந்தத்தக்கதுங்க. போலீஸும் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் ஒரு 18, 19, 20 அந்த வயசுக்குள்ள அப்படியே பொறுக்கி பசங்க மாதிரி மூஞ்சிய பார்த்தாவே அப்படி தான் தெரியுது. அப்படியே நோட்டமிட்டு யார் யார் செயின் போட்டுட்டு போகிறாங்கன்னு நோட்டம் மட்டும் பறிக்கிறாங்கங்க. ஒரு டீச்சர் ஒருத்தங்க பாருங்க, ஒரு டீச்சர், அவங்க ஒரு கல்வி நிலையத்தில் பணிபுரிகிற டீச்சர், அவங்க ஒரு 7 பவுன் போட்டு செயின் போட்டு போயிருக்காங்க. அந்த செயினை பிடிச்சி அறுத்துருக்காங்க. அந்த டீச்சரும் ரொம்ப போராடிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாருமே இல்லை. அது மேம்பாலம் வேற. பிடிச்சிட்டு அவங்கள கீழே தள்ளி விட்டு அந்த செயினை அறுத்துட்டு போயிருக்காங்க. 7 பவுன் செயின். அதில் மிஞ்சினது அவங்க மாங்கலியம் தான். அது கூட போலீஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்படி எந்த இடத்துல இருந்தோம்னா அப்படியே தெரிச்சிருக்கும் போட்டுருக்கு கொடுத்து அறுத்துட்டு போகும்போது. அப்போ எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த மாங்கலத்தை. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் பாருங்க. அவங்க அறுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் ரயில்வே டேக்குங்களா அதில் பூச்சி ஓட்டியிருக்காங்க. இவங்க பொம்பளைனால அதில் அவங்களால போக முடியல. அப்புறம் கூச்சலிட்டு அப்புறம் போலீஸுக்கு தெரிவிச்சு அப்புறம் போலீஸ்லாம் இப்போ தேடிட்டு இருக்காங்க. மிக மிக கண்டனத்துக்குரியதுங்க இது. நன்றி, வணக்கம்.